ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி ஆரி ஒர்க் டிசைனர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு எலிகண்ட்டான ப்ளவுஸ் பார்க்கலாம். இப்போ வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்கான ப்ளவுஸ். எல்லோரும் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு இப்போ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜரி கொடுத்துருக்கேன், த்ரெட் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து சுகர் பீடு, 4mm பீடு வந்து பேர்ல்லையும் அப்புறம் காப்பர்லேயும் ஒன்று வச்சு ஃபுல்லாகவே லைனாக தைச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் சுகர் பீடு, அப்புறம் வந்து 4mm பீடு வந்து பேர்லில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுகர் பீடு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து காப்பரில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒரு முத்து மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இது வந்து குந்தன் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப மைனூட்டான குந்தன் வச்சு ஒட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், புட்டாக்கு வந்து 4mm பீட் வச்சுட்டு இந்த சைடு சுகர் பீடும் இந்த சைடு சுகர் பீடும் அப்படி பண்ணியிருக்கேன். இங்கே இது வந்து டாசல் பண்ணியிருக்கேன். டாசலில் வந்து அந்த குந்தன் வச்சுட்டு 2 ரோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அப்புறம் 4mm பீடு, திரும்பவும் சுகர் பீடு, அப்புறம் 4mm பீடில் வந்து பேர்லும் நெக்ஸ்ட்டு வந்து காப்பரும் ஒன்று அப்படியே ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடில் வந்து 2 லேயர் கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜரி வந்து ஒரு 2 லைன் கொடுத்துருக்கேன் ஜரி. இப்போ ஃபுல் நெக்கும் நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து த்ரெட் கொடுத்துட்டு ஜரி கொடுத்துட்டு த்ரெட் கொடுத்துட்டு சுகர் பீடு, பேர்ல் ஒன்று காப்பர் ஒன்று அந்த லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு சுகர் பீடு, ஸ்டோன் செயின் சுகர் பீடு, அந்த முத்து நம்ம இப்போ நெக்குக்கு என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி பண்ணி கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாகவும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா நீங்களும் போடலாம். இது ஃபுல்லாகவே பீட் ஒர்க்கு தான். பீடும் ஜரியை வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவ் போர்ஷன் பார்க்கலாம். ஸ்லீவ் போர்ஷனில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாரியோட கலர் வந்து ஒரு மாதிரி செங்கல் பீச் கலர் அப்படி மிக்சடாக இருக்குது. அதில் த்ரெட் கொடுத்துட்டு அப்புறம் ஜரி வந்து ஒரு 3 லைன் கொடுத்துட்டு காப்பரில் தான் ஃபுல் ஒர்க்கும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒர்க் தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க்கை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸ்டோன் செயின் வந்து 2 கொடுத்துருக்கேன். 1 2 2 கொடுத்துருக்கேன். 2த்தையும் ஒன்றா ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா சுகர் பீட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஃபார்ம் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், முதல்ல வந்து பேர்லில் சுகர் பீட் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு 4 மணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு 4mm பீடு வந்து வச்சுருக்கேன். இந்த சைடும் ஒரு 4mm பீடு, இது காப்பரில் வச்சுருக்கேன். சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து காப்பரில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4mm பீட் வச்சுட்டு அதை சுற்றி வந்து 6 சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அது ஃப்ளவரில் ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஓரம் எப்போவுமே வந்து நம்மளுக்கு பீட்ஸ்லாம் வைக்க முடியாது. தைக்கும் போது நம்மளுக்கு வந்து அடிப்படும். அதனால் நீங்கள் அது வைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் இங்கே வைக்க மாட்டேறீங்கன்ட்டு கேட்குறாங்க. புதுசாக கற்றுக்குறவங்க கேட்பாங்க இது மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டிச்சிங்கை பற்றி எதுவும் தெரியாது. அதனால் இங்கெல்லாம் வைக்கக்கூடாது. அடுத்த லைன் பாருங்கள். அடுத்த லைனும் ஏன்னா இது கட்டிங்கில் போயிடும். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஒரு 4mm பீடு ஜரி கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு 4mm பீடு ஜரி கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு முத்து மாதிரி பண்ணியிருக்கேன். 4mm பீடு வச்சுட்டு காப்பரில் வச்சுட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பேர்லில் வந்து முத்து மாதிரி மூக்குத்தி மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. இது அடுத்த லைன் அதே மாதிரி ஜரி கொடுத்துட்டு இது எப்படின்னா 1 மணிக்கு 1 மணி சென்டருக்கு நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ளவர் வந்து காப்பரில் வந்து ஒரு குட்டி பூ போட்டிருக்கேன். ஃபுல் டிசைனை பாருங்கள். ஸ்லீவ் டிசைன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.